அப்படி 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த சித்தானந்த சுவாமிகள் அவர்களுடைய மகிமையை அறிந்த பாண்டிச்சேரியை சார்ந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை அப்படின்றவரு அவருடைய மனைவிக்கு அண்ணம்மா. அவருடைய மனைவி வந்து தீராத வயிற்று வலிக்கு பல மருத்துவங்கள் செய்த பிற்பாடும் அந்த வயிற்று வலி வந்து போகல. வயிற்று வலி போகாததுனால கடலூர்ல இந்த மாதிரி ஒரு சுவாமிகள் இருக்கிறாங்க, சித்தானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நம்ம போய் பார்த்தாக்கா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சொன்னா சரியாயிடும்னு நினைச்சு முத்துக்குமார சுவாமி பிள்ளை வந்து கடலூர்ல இருக்கிற சித்தானந்த சுவாமிகளை சந்தித்து இங்க வந்து கரோடி குப்பத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த சித்தானந்த சுவாமிகள் அவங்க வீட்டுல படியில அடி எடுத்து வச்சதும் அந்த வயிற்று வலி அந்த அம்மாளுக்கு வயிற்று வலி நிவர்த்தி ஆயிட்டான். அப்படி அவருடைய மகிமையை அறிந்ததுனால இங்கேயே பல பேரும் வந்து அவரை சந்தித்து பல பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் குயவர்பாளையத்துல இவருடைய பக்தர் ஒருத்தர் ராமர்னு ஒரு பக்தர், சித்தானந்த சுவாமிகளுடைய பக்தர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. போயிட்டு வரும் பொழுது ஒருவர் வந்து மது அருந்தி விட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கிறார். பிரச்சனை பண்ண உடனே இவர் வந்து மது சாப்பிடுங்கன்னு சொல்லி சித்தானந்த சுவாமிகளை வற்புறுத்திருக்கிறார். ஆனா சித்தானந்த சுவாமிகள் அதை மறுத்து விட்டு போகும்போது போக விடாம அந்த மது பிரியர் வந்து திரும்பியும் அவரை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவே சித்தானந்த சுவாமிகள் நிலைமை புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே இவருக்கு வந்து சித்தானந்த சுவாமிகளுக்கு ஒன்றும் ஆகல. யார் சாப்பிட சொன்னாங்களோ அவனுக்கு போதை தலைக்கு ஏறி மயக்கம் அடைந்து கீழே வந்துடுறாங்க. அப்படி அது தெரிஞ்ச உடனே அந்த உறவினர்கள் அவரை திரும்பி கூட்டிட்டு போய் சித்தானந்த சுவாமிகிட்டே அழுது புரண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தெரியாம பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த சித்தானந்த சுவாமிகள் அந்த மது அருந்தியவரை சரி பண்ணியிருக்கிறார். மீண்டும் இவரோட தீராத பற்று கொண்ட குயவர் வீட்டுக்கு போயிட்டு வருவார். ராமர் அப்படிங்கிற குயவர் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் அவரை போலயே பொம்மை செஞ்சு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு சித்தானந்த சுவாமிகளை அந்த குயவர். சித்தானந்த சுவாமிகளும் போய் சாப்பிட்டுட்டு அந்த பொம்மையை பார்த்து சொல்றாரு, இது தோளால் போர்த்திய உடல், இது வந்து மண்ணால் போர்த்திய உடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அவரே ஒன்று சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, அவரு காலம் கடந்து கொண்டு இருக்கிறது, நான் இறைவனடி சேர போறேங்கிற சூட்சமா சொல்றார். ஏன்னா சித்தர்களுடைய பேச்சு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அப்படி தீரா பக்தியோட அந்த ராமர் வந்து குயவர் பாளையத்தில் தான் இருக்கிறார். அவர் தான் அந்த சிலை வந்து பொம்மையை வந்து செஞ்சதே அதை பார்த்துட்டு சொல்றாரு சூசகம். மீண்டும் அவர்கிட்டே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கும் போது வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அதுதான் எல்லாரும் வந்துருங்கன்னாக்கா இவர் உடல் வெயில் பெரிய போது எல்லாரும் கூட வேண்டும் அப்படிங்கிறது அதோட சூசகம் வழி. அப்படி அவரு மே மாதம் 28 1837 மே 28 ஜீவசமாதி இந்த இடத்துல சித்தானந்த சுவாமிகள் ஜீவசமாதி அடைக்க அவர் எப்படி உடலை அடக்கம் பண்ணணும், சித்தல் முறைப்படி அடக்கம் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே இவங்க அந்த வழிபாடு முறைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செஞ்ச உடனே அதுல ஒரு சில வழிபாடு முறைகள் ஒழுங்கா செய்யல போல இருக்கு. திரும்பியும் உயிர் தெரிந்து இந்த மாதிரி சரியா செய்யல, நீங்க இந்த வழிபாடை திரும்பி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பியும் சாமிகளை உட்கார வச்சு வழிபாடுகள் செய்த உடனே ஒரு பேரொளி வந்து சாமி வந்து ஆன்மா வந்து சாமிகிட்ட போனதாக வரலாறு சொல்லப்படுகிறது.
அப்படி இந்த குமாரசாமி பிள்ளைக்கோளத்தில் தான் அவரோட ஜீவ சமாதி வந்து அடைந்திருக்கு. பாண்டிச்சேரிய பெரும்பாலும் வேற எதுக்கோ ஒரு அடையாளப்படுத்துறீங்க. வேற எதுனா சிற்றம்பலத்தை நோக்கி போகக்கூடிய வழியில பல பேரும் இந்த பாண்டிச்சேரி வந்து அடையாளப்படுத்துறாங்க. ஆனாக்கா மிகுந்த ஆன்மீக ஜீவ சமாதி அடைந்த ஒரு இடத்த வந்து வேறொரு சிற்றின்பத்தை நோக்கி போகக்கூடிய வழியை வந்து பாண்டிச்சேரியை அடையாளப்படுத்துறதுங்கிறது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். முதலியார் காராமணி குப்பத்துல சக்திவேல் பரமானந்த சுவாமிகளாகட்டும், சித்தானந்த சுவாமிகளாகட்டும், அரவிந்த ஆசிரம சுவாமிகளாகட்டும், தொல்லைக்கால் சித்தராகட்டும், கடிவெளி சித்தராகட்டும், இவ்வளவு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கிற இடம் இந்த பாண்டிச்சேரி. ஆனா இந்த பாண்டிச்சேரிக்கு வேற ஒரு அடையாளத்தை, தவறான அடையாளத்தை சொல்றதுங்கிறது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். ஆனா இத்தனை சித்தர்களும் இந்த இடத்துல ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள்ன்றதுதான் பாண்டிச்சேரிக்கு பெருமையான விஷயம். அப்படி கடலூர்ல இருக்கும்போது சித்தானந்த சுவாமிகள் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அனுதினமும் போய் சுவாமியை வந்து பார்த்துட்டு வருவாரு. அந்த ஊர்ல வந்து சித்தானந்த சுவாமிகளுடைய அருமை பெருமை தெரிந்து பாரதியார் வந்து சித்தானந்த சுவாமிகளை பார்த்து தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்று சித்தானந்த சுவாமி மேல ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு பாரதியார். சித்தானந்த சுவாமி திருக்கோயிலில் தீப ஒளி உண்டாம் பெண்ணே. சித்தானந்த சுவாமி கோயிலின் வாசலில் தீப ஒளி உண்டாம் பெண்ணே அப்படிங்கிற பாட்டை வந்து பாரதியார் வந்து சித்தானந்த சுவாமிகள் மேல பாடியிருக்கிறார். அப்படி பெருமைக்குரிய சித்தானந்த சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இந்த ஆலயம் வந்து அனைத்து அடியார் பெருமக்களையும் இங்கே தரிசனம் செய்வது போல ராம் பிரதேச சுவாமிகளாகட்டும், தேங்காய் கடை சுவாமிகளாகட்டும், ஞானியார் சுவாமிகளாகட்டும், பாலாலய சுவாமிகளாகட்டும், பாலாய சித்தராகட்டும், அருணகிரிநாதராகட்டும், வாரியார் சுவாமிகளாகட்டும், வள்ளலாராகட்டும், பல சித்தர்களையும் ஜீவசமாதி அடைந்த அத்துணை அன்பர்களையும் இந்த திருக்கோயில்ல சுதை சிற்பத்துல நாம் தரிசனம் செய்யணும். அப்படி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சித்தானந்த சுவாமிகளுடைய ஆலயத்துல சித்தானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இங்க இருக்கு. அதை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம், வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும். வாழ்க்கையில எல்லாமே இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா சுவாமியோடைய திருவருள் தான் நிலையான ஒன்று. அது வந்து இந்த இந்த ஆலயம் நமக்கு இந்த யுகபர சௌபாக்கியத்தையும் கொடுத்து நமக்கு முக்தியும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயமாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. சுந்தர விநாயகர் கோயில் உள்ள வந்ததும் தலவிருட்சமாக அரச மரமும் சுந்தர விநாயகரும் குரு தட்சிணாமூர்த்தியும் ஐயப்ப சுவாமியும் மூலவராக சித்தானந்த சமாதியும் லிங்கமும் நந்தியும் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில ஒரு மிஷினரி வாழ்க்கையில நம்ம அமைதி நிம்மதி மனசாந்தி அடைவதற்காக தியான கூடமும் இந்த இடத்துல இருக்கு. தியானம் செய்யக்கூடிய மண்டபமும் இங்க இருக்கு. அப்படி இங்க வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பீஸ்ஃபுல்லாக தியானம் செய்யறதுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லா தெளிவும் பிரச்சனைக்குற வழியும் எல்லாமே கிடைக்கும் சித்தானந்த சுவாமியோட அருளால. அதனால இங்க வந்து தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.